எக்ஸலண்ட். பைத்தான் எக்ஸசைசஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னா, நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் என்ன தான் கற்றுக்கிட்டாலும் நம்ம எந்த அளவுக்கு நிறைய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ரோக்ராம் நிறைய பண்ணி பார்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஸ்கில் வளரும். ஸோ இப்போ நம்ம இந்த கோர்ஸில் என்ன நம்ம அசம்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே பைத்தான் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற எங்களுடைய கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். ஒருவேளை அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப்பில் அது ஃப்ரீயாக இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா ck.collectiva.t/python அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்னுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ இதனுடைய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மொபைலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வரும், அதில் இந்த லிங்க் இருக்கும். இதை கிளிக் பண்ணி பைத்தான் ஃபவுண்டேஷனும் பாருங்கள், இதையும் கொஞ்சம் பாருங்கள். வாங்க நம்ம எக்ஸசைஸுக்கு போகலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிவன் லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டு இருக்குது அப்படின்னா அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை எப்படி வந்து ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை வந்து பார்ப்போம். இப்போ a is equal to 1 சம் நம்பர்ஸ் போடுறேன். ஓகே, இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமாக ரிவர்ஸ் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா ரிவர்ஸ் ப்ராசஸிங். எனக்கு இந்த ஏவில் இருக்கிற லிஸ்ட்டு வந்து அப்படியே இருக்கணும், இந்த லிஸ்ட் ஆஃப் ஆர்டர் வந்து அப்படியே இருக்கணும். ஆனால் ஏதோ இப்போ ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறேன், அதில் எனக்கு இந்த ரிவர்ஸ் பண்ணி எடுத்து ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ரிவர்ஸ் பண்ணி ஒரு 2 எலிமெண்ட்டை மட்டும் எடுத்து ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாமே. அப்போது ரிவர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷனை நம்ம உபயோகப்படுத்தணும். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் I in reversed of A. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த A அப்படிங்கிற லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணி ஒவ்வொரு ஐட்டமாக எடுத்துக்கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இப்போ பிரிண்ட் மட்டும் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ரிவர்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்ட்ரிங்கோ அல்லது ஒரு லிஸ்ட்டோ எது இருந்தாலும் அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸை ரைட் சைட்லேருந்து ஒவ்வொன்றா எடுத்து நமக்கு சப்ளை பண்ணுது. இந்த ஐ அப்படிங்கிற வேரியபிள், இங்கே என்ன வேரியபிள் கொடுக்குறோமோ அதுக்கு சப்ளை பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்தியிருக்கேன். அப்போ என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு 90 வருது, அடுத்தது 3 வருது, அடுத்தது 6 வருது, 4 வருது, 1 வருது. ஸோ டிஸ்பிளே முடிஞ்சிருச்சு. ஸோ இது ஒரு மெத்தடு. இன்னொன்று என்ன அப்படின்னா, எனக்கு ரிவர்ஸ் ஒரிஜினல் லிஸ்ட்டே ரிவர்ஸ் ஆகணும் சார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரிவர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது ஒவ்வொரு லிஸ்ட்டு ஆப்ஜெக்ட்லேயும் ரிவர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இதை கால் பண்ணோம்னா என்னாகும், ஒரிஜினல் லிஸ்ட்டே ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ அப்போது எப்போ ரிவர்ஸ்டுன்ற இதை வந்து இட்ரேட்டர்னு சொல்லலாம். அதாவது எனக்கு ஃபார் லூப்பில் ரிவர்ஸ் பண்ணி ரீட் பண்ணுறேன், ஆனால் இந்த ரிவர்ஸ் அப்படிங்கிறது ஒரிஜினல் லிஸ்ட்டையே நான் பர்மனண்ட்டாக ரிவர்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போகிறேன். ரைட் எ ப்ரோக்ராம் டு ரிவர்ஸ் எ கிவன் ஸ்ட்ரிங் யூஸிங் ரிவர்ஸ்ட் இட்ரேட்டர் அண்ட் பிரிண்ட் த ரிசல்ட். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுவேன். அந்த ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ்டு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இட்ரேட் பண்ணி ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணி கன்கார்னேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடணும். அதை மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து பிரிண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு support@collectiva.in உங்களுடைய சோர்ஸை அனுப்புங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய
யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.